Shiva 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 Shiva. வணக்கம். நாமக்கல் ஜோதிட ஆராய்ச்சி அரசாங்க மாதாந்திர கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இல்லை முழங்கால் வெளியே நின்னோம்னா நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்க மாதாந்திர கூட்டம் சிறப்பாக காலையில் நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல நம்ம நவத்தா சார் பேசினாரு. அடுத்தபடியாக ரெண்டாவதா என்ன பேச அழைச்சிருக்கிறாங்க. இந்த சங்கத்தின் சார்பாக என்ன பேச அழைத்த தலைவர், செயலாளர், பொருளாளர், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். இந்த ஜாதகம் என்ன ஊருன்னா வேலூர் மாவட்டம். நம்ம ஆந்திரா ஒட்டியே இருக்கிறாங்களாம். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்காங்க. அந்த போனா ஆந்திராவுக்கு முழுசா பேரணம்பட்டு முரச்சப்பள்ளி அந்த ஊர், அவங்க ஊர் அது வேலூர் மாவட்டம். பேரணம்பட்டு முரச்சப்பள்ளி பக்கத்துல இருக்கிறாங்க. ஆந்திரா ஒட்டிக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து ஜாதகம் பார்க்கறேன். ஆன்லைன் அனுப்பி விடுங்க, நான் பார்த்து சொல்றேன். நான் ஆன்லைனா பார்க்க மாட்டேன், நேரடியா தான் பார்ப்பேன். அவங்களோட கணவன் மனைவி வந்தாங்க. 2 பேரும் வந்து பார்த்தாங்க. வேலூர்னு போடுற நீ கேட்பீங்க தான் வேலூர்னு போடுறேன். ராயவேலூர் நீங்களாம் இதெல்லாம் கேட்பீங்க தான் போட்டாங்களா வேலூர்னு. அப்போ அவங்க வந்தாங்கல்ல, நேர்ல வந்து பாக்குற சார் கணவன் மனைவியும். சரி வந்து உக்காந்தாங்க. அவங்க கேட்டாங்க, எங்க வீட்டுக்கார ஜாதகம் பார்க்கணுமா எங்க பையன் ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கார ஜாதகம் பார்த்தாலும் சொல்லுவேன், உங்க பையன் ஜாதகம் பார்த்தாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். 2 பேருமே எடுத்து ஜோசி பலன் சொல்லுவாங்க அப்படின்னு. முதல்ல எங்க பையன் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இந்த பையனுடைய ஜாதகம். 21/2/2015 2:35 AM வேலூர்ல பிறந்துக்கிறாங்க. 2:23 AM விடிய காலம். இங்க சூரியன் லக்னம் வந்து விடிய காலம். சரி, இது வந்து யூடியூப்ல நம்ம இவர் வந்து போட்டுக்காரு. அப்ப வந்து இதெல்லாம் டைம் பார்த்துங்க. இது வந்து லக்னம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். கரெக்டா சிவா? 2ல புதன், 3ல சூரியன், 4ல சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், கேது, 8ல குரு, 10ல ராகு, 12ல சனி மாந்தி. இது ராசி கட்டம். நம்ம நவம்ச கட்டம் மேல போட்டுக்குவோம். இதுதாங்க இந்த 1000 வருஷம் லைட் அடிக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பளிச்சுன்னு அடிக்கக்கூடியது இந்த வெளியூர் கட்டம் தான். அது என்னுடைய பயணி, நீங்க போட்டாலும் போறதுதான் சரி. அது வந்து அம்ச லக்னம் பாத்தீங்கன்னா மேச லக்னம். லக்னத்துல புதன், 3ல ராகு, அதுக்கு 5ல சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், அதுக்கு 7ல சனி, 9ல சூரியன், கேது, அதுக்கு 10ல குரு, 11ல மாந்தி. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல 17 வருஷம் 4 மாசம் 14 நாள் சனி திசை. வயசு வந்து 9 வருஷம் 4 மாசம் 17 நாள். இப்ப சனி திசையில கழிச்சா சனி திசை சந்திரமுத்தி ராஜவா. கரெக்டா? இது ஒரு குழந்தை ஜாதகம். ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. பாத்துக்கணும். ஒரு குழந்தை ஜாதகத்தை வச்சு அப்பனுக்கு, அம்மாவுக்கு, அந்த குழந்தைக்கு, அவங்க குடும்பத்துல எல்லாம் சொல்லலாம். இல்ல அவங்க அப்பா ஜாதகத்தை கொடுத்தாலும் அவருக்கு எப்ப கல்யாணம் ஆயிருக்கும், மனைவி எப்படி வந்திருக்கோம், நம்ம நவசல் சார் சொன்னார்ல, 8ஆம் பாவத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு நமக்கு வரக்கூடிய கிளைண்ட் என்ன சர்ட்டு போட்டுருப்பேன்னு, மனைவி என்ன கருப்பா சிவப்பா, மனைவி வசதியா வாய்ப்பான்னு சொல்லலாம். குடும்பத்தை பத்தி சொல்லலாம். அவங்க அப்பா ஜாதகம் சொல்லலாம். அப்பா ஜாதகம் ஒரு காலம் இல்ல, ஜாதகம் இல்லைன்னா குழந்தை ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழந்தை ஜாதகம் எடுத்து வச்சு ஜாதகம் சொன்னோம். நான் எடுத்தால கணக்கு போட்டு அந்த ஜாதகம் அவங்க முன்னாடியே எடுத்தால கணக்கு போட்டு முழுமுழுக்கும். அப்படியே எப்படின்னா இந்த புதை என்ன காலில் இருக்குது, பத்மபிரியா புதன் என்ன நட்சத்திரத்துல இருக்குது, புதன் என்ன நட்சத்திரத்துல இருக்குது, இப்படி முழுமுடிச்சுக்கணும். அவங்க முன்னாடியே இதெல்லாம் முழுமுடிச்சுக்கிறான். இப்ப சனி யார் காலில் இருக்குது, அதுல என்ன இருக்குது, 2ல இருக்குது, எப்படி இதெல்லாம் முழுமுடிச்சுட்டு அவனால சரி பார்த்துட்டு சோதிச்சு சொன்ன இந்த யாருக்கு உங்களுக்கு வந்து இப்ப என்ன லக்னம், என்ன ராசி, என்ன திசை பத்தி ஓடுங்க. குடும்பத்துல ரொம்ப ரொம்ப வறுமை, ரொம்ப வறுமை, கஷ்டம். பணம் 2ஆம் பாவம் தாங்க பணம் உருவாருது. பணம்லாம் குடும்பத்துல நீங்க என்னதான் சம்பாதிக்க முடியாது. பணம் வரவாய் கம்மியாயிருங்க. பணமே வராது. சம்பாதிச்சதான் நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியும். இப்ப ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான்
நம்ம ஊர்ல கிராமங்கள்ல கறி எடுப்பாங்க. மாமிசம் சாப்பிடுறீங்க, மாமிசம் சாப்பிடாத விட்டுருங்க. இப்பெல்லாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு மணக்கலாம். ஏங்க ரோட்ல வராங்கல்ல அன்னதானம் கேட்க வராங்க சாப்பிடுறதுக்கு கேட்டா அவங்க கூட சாப்பாடு கறி குழம்புன்னு வாங்குறாங்க, இல்ல வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு மணக்கணும் தான். இது ஊர் உலகக்குள்ள இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து சாப்பிட முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல பலகாரம் சாப்பிட முடியாது, நல்ல ஆடை அணிமணிகள் போட முடியாது, நல்ல நகநட்டு போட முடியாது, நல்ல சந்தோஷமா இருக்க முடியாது. அதுலயும் அம்மாவுக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியாது. மனசு வந்து ரொம்ப சங்கடமா ஏங்கி விட்டுதான். ஏன்னா ஒரு இந்த மீட்டிங் நான் வரலன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கும், யார் யார் பேசியிருப்பாங்க, நம்ம தென்னரசனெல்லாம் என்ன பேசியிருப்பாரு, சத்து என்ன பேசியிருப்பாருன்னு நினைப்போம். அது ஒரு வருத்தம் தான். வந்து பார்த்துட்டு போனா மனசு திருப்பி சந்தோஷமா நான் போய் தூங்கலாம். இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து எல்லாமே நினைச்சுக்கிட்ட அம்மாவுக்கு நல்லா தூக்கம் வராது. அம்மா மனசு வந்து ரொம்ப ஏங்கிட்டே இருக்கணும். கணவன் மனைவியை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஏங்கிட்டே இருக்கணும். இப்படி கணவர் பார்த்தாரு, ஆமா அப்படியே அந்த அம்மா சரி இப்படி எல்லாம் இருக்கு, வறுமை இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த பந்தம் சாதிசனம், ஒரு பங்கன் வைக்கிறாங்க, ஒரு காதணி விழா, இல்ல தேவம், கல்யாணம் காசு, இந்த மாதிரி 2ஆம் பாவம் பலவீனப்பட்டு உள்ள ஜாதகம் எல்லாம் ஒப்புக்கு தான் கூப்பிடுவாங்களாம். அப்படி நின்றுக்கிட்டு அந்த அண்ணன் கை போச்சு, அண்ணா கண்டிப்பா வந்துடணும்னா வானா, ஐயோ என் கடவுளை என் ஜாமிய வானான்லாம் சொல்ல மாட்டாங்களாம். ஒரு 2ஆம் பாவம் யாருக்கெல்லாம் பலனப்பட்டிருக்கிற ஒப்புக்கு, ஆனா அவன் பேர் என்ன, ஒரு எங்க வீட்டுல பங்கன் நடக்குன்னு வச்சுங்க, ஆனா குமரூர்ல எங்க வீட்டுல இருந்து பங்கன் வந்து நான் சொல்லி போடுவேன், ஒரு ஒப்பு சொல்லிடுவேன். வந்தாலும் கூட நல்லா சொல்லுங்க, யாருக்கெல்லாம் 2ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கிற பலமான உள்ள ஜாதகம் எல்லாத்தையும் கையெழுத்து கும்பிடுவாங்க. வாங்க வாங்கன்னு கண்டிப்பா உருவந்து கும்பிடுவான். 2ஆம் பாவம் யாருக்கெல்லாம் விழுந்திருக்குத அவங்கள பார்த்து இப்படி சொட்டு போடுவாங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க பல 2ஆம் பாவம் செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்கு இல்லைன்னாங்க. 2ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, பண வசதி இல்ல, பொருளாதார ரொம்ப பின்தங்கி இருக்கிறான்னா ஒரு விசேஷத்துக்கு போனா எல்லாத்தையும் கையெழுத்து கும்பிடுவோம், உழுந்து வந்து அவங்களுக்கு சும்மா முணுமுணுப்பான், இவெல்லாம் ஒரு ஆளு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான். அததான் பெருமாடி குடும்பத்துல அந்த சின்னவனை படிக்கிறாங்க காமிச்சாங்க. எனக்கெல்லாம் அதை பார்க்கும்போது கண்ணி தண்ணி வந்துடும். வெட்டி பையன் வெறும் பையன் சோத்துக்கு வந்துதான்ப்பா. இது உண்மை, சினிமா ஒண்ணு விடுங்க, இது உண்மை. இந்த ஜாதகம் கணக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இவங்க பையன்கிட்டே போவாங்க, ஏதோ பேச்சுவார்த்தையில இவங்க திட்டு விடுவாங்க. அங்க அலாகொலையா எல்லாம் சாப்பாடு நிறைய இருக்கும், எல்லாம் சாப்பிடுவாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க, இல்ல சாப்பாடு கிடைக்காது. 2ஆம் பாவம் பலவீனப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி வந்து வறுமை, கஷ்டம், குடும்பம் நடத்த முடியாது. அப்படின்னு நான் சொல்லாத, நான் சொல்றது எனக்கு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. என் வீட்டுக்காரன் என்ன 2 குழந்தைங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. என் வீட்டுக்காரன் 2 பெத்து போட்டு எங்க ஊர் விட்டு ஒரு பேரும் 2 வருஷம் எங்க போனாங்க ஏது போனாங்க இதெல்லாம் 2 வருஷம் வரவே இல்லை. அப்ப இந்த அம்மா எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்காரர் நான் அதெல்லாம் சொல்லல, ஆனா கொஞ்சம் ஆய்வு பண்ணி தான் சொல்லலாம். நான் சொல்லிட்டு வரும்போது சொல்லிட்டாங்க, அது நான் சொல்லல. நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சரியா இருக்கணும். என் வீட்டுக்காரரு எங்களை ஒரு பையன் ஒரு பொண்ணு 3 பேரையும் விட்டுட்டு என் வீட்டுக்காரர் ஓடிய போயிட்டாங்க. எங்க போனாலும் தெரியல, போன் பண்ணல. ஆனா இருந்தாலும் வந்துருவா, அப்படியே வந்து உன் குடும்பத்தை நடத்திடுவாங்க. அதுக்கு விளக்கம் சொல்றேன், போயிருப்பான் ஆனா வந்துருவா, அப்படியே வந்து உன் குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படிமா. உன் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம்னாலும் உங்க வீட்டுக்காரரு உன்னுடைய குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்துவாரு. உனக்கு பணம் வேண்டாம், நகை வேண்டாம், சொத்து பத்து வேண்டாம், உனக்கு ஆடம்பரமான பொருள் வேண்டாம், சாப்பாடு கூட உனக்கு வறுமையா தான் இருக்கான். இருந்தாலும் உனக்கு ஒரு புகழ் இருக்குது, உனக்கு ஒரு பாட்டி இருக்குன்னு. 2 குழந்தைங்க இருக்குது, கனவு இருக்கிறான், ஓடி போயிட்டாலும் வந்துடுவாரு, இன்னும் ஓட மாட்டாரு. இதுதான் உனக்கு சொத்து. இதை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. இது போக சனி திசை போயிட்டு அடுத்த திசை வர 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 உங்களுக்கும் இந்த பிள்ளைங்களை படிக்க மீடியமான படிப்பு தான், நல்லா படிக்காதுங்க, மீடியமா படிக்க ஒரு படிப்பு படிச்சு வச்சு நீயும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பதில் இருக்கலாம், உனக்கு நல்ல குடும்பம் அமையும். ஆனா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நாங்க ஜாதகம் பார்க்கும்போது உனக்கு என்ன வீடு கட்டுவ, வாகனம் வாங்குவ, கார் வாங்குவா, பங்களா வாங்குவா, நிறைய பேர் இப்படி சொன்னாங்க, நீங்க இப்படி சொன்னீங்க. இதுதான் எனக்கு தெரியல சொல்றேன். ஆனா வீடு பழைய வீடாக்குன்னா நான் வேற வீடா இருக்கணும்னு.
எங்க வீடு இல்லைங்க, நாங்க வந்து எங்க முன்னோர்கள் விட்ட வீட்டுல நாங்க வீட்டுல இருக்கோம், அது நல்ல வீடுன்னு விட்டாங்க. அதே மாதிரி டூ வீலர் அடிக்கடி பஞ்சர் ஆகும், பழுதாகுமான அதே மாதிரி ஆகுது விட்டாங்க. எல்லாமே நாம சொல்லக்கூடிய பாயிண்ட்ல உட்காந்துச்சு. இதை எப்படி எடுத்து எதை வச்சு சொல்றது அப்படின்னா, சனி திசை நடக்குதுங்களா, சனி போய் 12ஆம் பாவத்துக்கு போயிடுச்சு, அது பலனை இழந்துருச்சு. 2ஆம் பாவத்துல புதன் சந்திரங்கால், சந்திரன் அஷ்டமாதிபதி. ஒரு ஜாதகத்துல அஷ்டமாதிபதி காலில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த சொன்ன 2ஆம் பாவத்தை கெடுத்துரும். சரி, இந்த புதனுக்கு வீடு கொடுத்தாருல்ல, இப்போ புதனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் 12க்கு போச்சு. புதனுக்கு கால் கொடுத்த கிரகம் யாருன்னா சந்திரன். சந்திரன் அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி யாரு? சந்திரன். அவர் யாரோட காலில்? சனிக்கு காலில். 12க்கு வந்துருச்சுங்களா? சுக்கிரன் சனிக்கால் வந்துருச்சுங்களா? செவ்வாய் சனிக்கால் எல்லாமே இங்க வந்துருப்ப, அந்த சனியோட தொடர்பு வந்துருங்க. அப்ப 2 பண்ணுது எல்லாமே 12ஆம் பாவம் தான் பேசும். 2ஆம் பாவம் தான் நம்ம திறமையா பேசுறது, நம்ம சாப்பிடக்கூடியது, நல்ல துணிமணி போடுறது, நகநட்டு போடுறது, நம்மள மதிக்கக்கூடிய இடமெல்லாம் 2ஆம் பாவம் தான். இப்ப எல்லாம் 12க்கு போனா 12ஆம் இடங்கிறது விரயம். ஒரு கரும்பு எடுத்து ஆலையில கொடுத்தோம்னா நசுக்கி புழிஞ்சு அந்த சாரை எடுத்துட்டு அதை குப்பையில கொண்டு போட்டுருவான். அதுவே 12ஆம் பாவம் எல்லாம் விரயம். இந்த 2ஆம் பாவத்துல சொல்லப்பட்ட நல்ல 24 காரகம் இருக்கு. ஒரு பாவத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு 24 காரகம். அந்த 24 காரகம் உயிர்காரகம் எது, பொருள்காரகம் எதுங்கிறது அப்பாற்பட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 24 காரகமும் ஒருத்தங்க இந்த ஜாதகம் அடிபட்டுரும். சாப்பாட்டுக்கு சொல்றாரு, எங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போறாருங்க, மத்தியானத்துல கூட திருப்பி அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான், நிறைய போய் சம்பாதிச்சு வர முடியாது. சம்பாதம் நிறைய சம்பாதிக்க முடியாது. 10ஆம் பாவம் தானே தொழில் பாவம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. 2ஆம் பாவம் தான் பணம் உருவாகிறது. 2ஆம் பாவம் தான் பணம் சம்பாதிக்கிறது. 2ஆம் பாவம் தான் பணத்தை நிறைய கொண்டு வர்றது. 2ஆம் பாவம் தான் பணம். 2ஆம் பாவம் தான் செல்வாக்கு. 2ஆம் பாவம் தான் சொல்வாக்கு. 2ஆம் பாவம் தான் முகம். 2ஆம் பாவம் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. 2ஆம் பாவம் தான் அந்த முக கலையா இருக்கிறத. அது எங்க இருக்கிறதுங்க? 2ஆம் பாவம் தான் இதான் எத்தனை கொடுக்கறது. அந்த 2ஆம் பாவம் வீக் ஆகி இப்ப திசபுத்தி நடக்குது. அஷ்டமாதிபதி காலில் 2ஆம் பாவத்தில். அப்ப இவ்வளவு வீக்கு. அவங்க அந்த அம்மா சொல்லுது, டோரேஜ் வாங்க வேணாம், 20 கிலோ போடுறாங்களா, 4 பேர்த்துக்கு ஒரு படி போடணுமா, 20 நாள் கழிச்சு அந்த அரிசி பத்தாவது போயிருது. அப்ப சம்பாதம் பண்ணிட்டு இருந்தா நீ நிறைய சம்பாதம் பண்ணிட்டு அந்த டோரேஜுக்கு குழம்புக்கு செலவு வாங்க முடியும். அது இட்லி சொன்னா உளுத்தம்பருப்பு வாங்க, இன்னைக்கு உளுத்தம்பருப்பு 180 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டான். இவங்க சாப்பாட்டுக்கு சமைச்சு சாப்பிடக்கூடியதுக்கு வருமானம் பண்ண முடியல. அவங்க இந்த ஜாதகம் அப்பாவால 2ஆம் பாவம் பண வளத்தை கெடுத்துருது. அப்ப இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்க ஆமா இப்படிதான் நடக்குது, இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2ஆம் பாவம் ஒரு ஜாதகனுக்கு கிடக்கூடாது. 2ஆம் பாவம் தான் குடும்பஸ்தானம், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து. இப்ப இன்னொன்னுங்க, ஒரு ஜாதகத்துல பையனுடைய ஜாதகம் எடுத்தா அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் அவனுடைய ஜாதகம் தான் குடும்பம். அப்ப அம்மா தங்கச்சி அண்ணன் அவ குடும்பம் இருக்கிறது 2ஆம் பாவம் தான். இவன் கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்கு கணவன் மனைவியோட கல்யாணம் பண்ணிட்டு போய் குழந்தை குட்டி பெற்றுக்கிறானே, அப்படியே இந்த 2ஆம் பாவம் அவனுக்கு வேலை செய்யும். அப்ப ஒரு குடும்பத்துல 2ஆம் பாவம் குழந்தையா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் முதல் பாவம் 2ஆம் பாவம் செய்யும். அப்ப இந்த 2ஆம் பாவம் இவ்வளவு ஒரு வறுமை, இவ்வளவு ஒரு கஷ்டம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஊர்ல இருக்கிறவங்க சாயந்தரம் சம்பாதிக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான். சாயந்தரம் ஒரு 2 பேர் வாமச்சான் வாசகலை அப்படின்னு சொல்லி போயிட்டு தண்ணி போடுறதுக்கு போறான். ஒரு நாளைக்கு 4000 5000 செலவு பண்றான். அவனுக்கு சாதாரணமான விஷயம். அந்த 4000 5000 செலவு பண்றவனுக்கு 2ஆம் பாவம் தான் முக்கியம். 2ஆம் பாவம் வறுமையா போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுன்னா அவன் நல்லது செலவு பண்ண முடியாது. இவங்க அதெல்லாம் வேண்டாம். இவங்க அன்றாட கணவன் மனைவி 2 குழந்தைங்க அன்றாட சம்பாதிச்சுட்டு வந்து குடும்ப வாழ்க்கையில சாப்பாடு, நல்ல துணிமணி, ஜீவனத்துக்கு பற்றாக்குறை. நீங்க 10ஆம் பாவம் எதா இருந்தாலும் 12 எதாங்க 2ஆம் பாவம் தான் குடும்ப பாவம், ஜீவன பாவம். சார் ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவம் நல்லா இருந்தா நல்ல உணவு கிடைக்கும் சார். சார் நாம ஜாதகம் பார்த்து சொல்றோம் இல்லைங்களா, அவங்க விட்டுடலாம். நம்ம ஜாதகத்துல பாருங்க, 2ஆம் பாவம் பலம் பெற்று இருந்தா நல்ல உணவு சாப்பிடலாம். ஒரு விருந்துக்கு போனா உணவு கவனிப்பாங்க.
இப்ப இந்த மாதிரி ரெண்டாம் பாவம் வலுக்கட்டு இருந்து ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டு இருந்தா நீங்க விரும்பி போனாலும் கிடைக்காது. உங்க வீட்டுல ரச ருசியா செஞ்சு சாப்பிட முடியாது. ரச ருசியை சாப்பிடறதுக்கான பொருளாதாரம் இருக்காது. சரி, விருந்துக்கு போனா கிடைக்கும்ல. இப்ப கல்யாண காட்சிக்கு போனா அவன் கிடைக்கும்ல. கல்யாண காட்சிக்கு போனா இது கிடைக்காது. ஏன்னு கேட்டா, நான் என்னோட அனுபவத்தில் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணோட சிப்பம் சித்து சாப்பிட மாட்டேங்க, போயிட்டாங்க. நானு எங்க வீட்டுல 2-3 நாள் போகல. நானும் அவங்கள சமாதானப்படுத்தலாம் சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா, தாடி வந்துட்டு அந்த பொண்ணோட சித்தப்பன் கல்யாணம் ஆகுது. பொண்ணு வீட்டுல பொண்ணோட சித்தப்பன் தாடி வந்துட்டாங்க. எவனோ ஒருத்தன் போறேன் செய்ய மாட்டேது காட்சி கேட்டா, நான் என்ன கேட்டா நான் தர மாட்டேன். செய்ய மாட்டேன் காட்சியில பிச்சைக்கார பையன் வந்துட்டான். எப்படி தாடி சொல்லலாம்? ஏன்னா பொண்ணோட சகல பொண்டாட்டி சொல்லணும். அவங்க சொன்னா ரோட்ல எப்படி அந்த சொல்லலாம் என்ன பாத்தீங்களா? ரெண்டாம் பாவம் கேட்டா அந்த ஆணை சாப்பிட மாட்டான். சத்தியமான அவனை நாங்க உடம்புறே போறேங்க. அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி நாங்க அவனுக்கு சோறு போடுறோம். ரெண்டாம் பாவம் கேட்டு போயிட்டு அவன் சாப்பிட மாட்டாங்க. நீ என்னதான் ஒரு உடம்புறையாக்குறீங்க, ஒரு தெரிஞ்சவங்களை சமாதானம் பண்ணாலும் அவன் நல்லா திருப்தி சொன்னான். அவரை சாப்பிட்டு பிரச்சனை ஓடியே போயிட்டாங்க. ரெண்டாம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்னதான் சாப்பாடு கிடைக்காது. ரெண்டாம் பாவம் தான் போஜனம். இப்ப ரெண்டாம் பாவம் பலம் பெற்றிருந்தாதான் நல்ல போஜனம் கிடைக்கும். நல்ல போஜனம் கிடைக்கும் என்ன பண்ணணும்? நல்ல வருமானம் பண்ணணும். எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுகிறார், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளர. உழைக்கிற ஆமாங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. யாரெல்லாம் நல்ல வருமானம் உழைச்சு சம்பாதிக்கிறான அவன் அடுத்த முறையில ஏமாத்த மாட்டான், அடுத்த ஏமாத்த மாட்டான். அதான் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளரவே வளராது. சார் இன்னொன்னு சொல்றேன், பணங்காசுக்கு நிறைய சம்பாதம் வந்துருச்சு சார். அவன் அடுத்தவன் கெடுக்க மாட்டான், அடுத்தவனுடைய குடியை கெடுக்க மாட்டான் சார். சரி, அந்த பணங்காசு ரொம்ப பணமா இருக்கு. 2ஆம் அதிபதி நல்லாவே இருக்குது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அவனை சேர்ந்து பார்த்துட்டு தொடர்பு இருந்தா அவனும் திருடுவான். கோடீஸ்வரன் கூட இருப்பான், திருடுவான். சொல்ல போனா நம்ம ஒரு பேர் சொல்லுவாங்க, யூடியூப் பத்தி பிடிச்சுக்குவான். ஒரு முன்னாள் ஜனாதிபதி பொதுவாக சொல்லிக்கலாம். அவரு ஜனாதிபதி எங்கேயாவது பார்த்தா பேனா ஏசுறத பார்த்து எடுத்து அவர் பேர் கூட சொல்லி வேண்டாம், அதுவும் திருட்டு தானே. நீ அவருக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருளாத்தான் வேற இடத்துல கிடைக்காது. அப்ப 2ஆம் பாவம் பலந்துருக்கும். 6 குறையவனா 8 குறையவனா தொடர்பு ஏதாச்சும் இருக்கும். சின்ன திருட்டு பொருள் ஒன்று இருக்கும். 2ஆம் பாவம் பலம் பெற்று 6, 8, 12 குறைய தொடர்பு இல்லாம இருந்தா அவன் அடுத்தவங்களை கெடுக்க மாட்டான், அடுத்தவங்களை திட்ட மாட்டான், அடுத்தவங்களை உயர்ந்து பேசுவான், அடுத்தவங்களோட காசு கொடுத்து அள்ளி கொடுப்பான். 2ஆம் பாவம் தான் உங்களுக்கு உங்க செல்வாக்க நிறைவேற்கிறது. 2ஆம் பாவம் தான். அந்த காலத்துல சொன்ன செல்வாக்கு இல்லாத அவனுக்கு சொல்வாக்கு இருக்காதுன்னு சபை ஏறாதான், அவனுடைய பேச்சு சபையில ஏற. அப்ப 2ஆம் பாவம் வளர்ந்துட்டு இருந்தா செல்வாக்கு இருக்கும், அவருக்கு சொல்வாக்கு இருக்கும். இப்ப நம்ம பேசினா இருக்கீங்களா, அவரு பேச பேச ஆமா சொல்றோம். அது மாதிரி சொல்வாக்கு 2ஆம் பாவம். நாணயங்கிறது 2ஆம் பாவம் தான். அப்ப இந்த பாவம் 2ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு. அப்ப அவங்க எவ்வளவு ஒரு வறுமை, எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு அசிங்க அவமானத்தைப்படுறாங்க சார். 2ஆம் பாவத்துல அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க 2 பேரும், நான் சொன்னேன் கணவன் மணி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தீங்கன்னா பிரச்சனை. அந்த அம்மா சொன்னாங்க, அது அவர் சொன்னாரு, 1/2 மணி நேரம் நாங்க சந்தோஷம் பேசுனா எங்க கூட சண்டை வந்துட்டாரு. 1/2 மணி நேரம் பேசினா சண்டை வந்துடும். அதனால என்ன பண்ணுவோம்னா ஓடியே போயிடுவேன். எங்கேயாச்சும் ஏதோ ஒரு வேலைக்கு ஓடி போயிடுவேன், இல்லை சும்மா ஓடி போயிடுவேன். சாயந்தரம் தான் வருவேன். ஆனா எங்க வீட்டுக்கு சாயந்தரம் வேலைக்கு தான் போய்க்கிறேன், சம்பாதிக்க சும்மா தான் வருவேன். ஏன்னா அவனுக்கு கொடுக்காது. 2ஆம் பாவம் பணம் உற்பத்தி பண்ணக்கூடியது, கொடுக்காது. 2ஆம் பாவமும் பலமா இருக்கணும். 2ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். உங்களை ரிஜெக்ட் பண்றது 2ஆம் பாவத்துக்கு பலமாக கொடுக்கக்கூடிய இன்னொரு சப்போர்ட் பாவம். ஒரு ஆணுன்னா ஒரு பொண்ணு வேணும். இங்க வாங்க, ஒரு ஆணுன்னா ஒரு பொண்ணு வேணும், பொண்ணுன்னா ஆணு வேணும். 2ஆம் பாவம் செல்வாக்கு பலம் வேணும்னா அதுக்கு இன்னொரு பாவம் துணைபுரை வேண்டாம். அதான் 11ஆம் பாவம். இது வருவாய், அது சேமிப்பு. 2, 11 சேர்ந்தா தொடர்பு இருந்தால் அவனுக்கு செல்வாக்கு
பணம் காசு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்ப 2ஆம் அதிபதி சனி 12 போயிட்டாரு. 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி, அதுல மாரகாதிபதி. அது கொடுமை என்னன்னா கொடுமை கூத்தாண்டமா நல்லா ஆளுவாரு. 11ஆம் அதிபதி யாரு? ரத்னபிரியா. அவர் யாருடைய காலில் இருக்கிறார்? சனி இருக்குதா? அப்ப அவங்க வறுமை தாண்டம் அவங்க வீட்டுல ஆடுமா. இந்த குடும்பத்துலதான் கஷ்டம்னா என்ன, வறுமைன்னா என்ன, பிரச்சனை என்ன, இந்த குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாம. அவ்வளவு ஒரு வறுமை, அவ்வளவு ஒரு கஷ்டம், அவ்வளவு ஒரு பொருளாதாரம் எல்லாமே கம்மியாகும். இப்ப இவங்க உடைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான உடைகள் இருக்கும். கழுத்துல அந்த அம்மா நாம அவங்களுக்கு தப்பா சொல்ல, நம்மளுடைய கர்மா அவங்களுடைய கர்மா, நாம ஒன்றும் அவத்துல உயர்ந்து பேசுறதோ தாழ்த்து பேசுறதோ இல்ல. கழுத்துல மஞ்சள் கவர்மெண்ட் தான் போட்டுச்சு, மஞ்சள் கவர்மெண்ட் தான் போட்டுச்சு. ஏன் இப்ப நிறைய பேரு 100 பவுன் வச்சிருக்காங்க, வெளியில போனாங்கன்னா மஞ்சள் கவர் போட்டுக்கிறாங்க. ஏன்? பாதுகாப்புக்கு வேணும். இப்ப பிரேஸ்லெட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10 பவுன் போட்டுருக்கிறாரு. கை வந்தானா 6 லட்சம். இது பைக்கு கூட போடுவாங்க. ஆனாலும் நாம உடைகளை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ பேசக்கூடாது. 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் அந்த ஜாதகனுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருக்குதா, பலமா இருக்கும். ஒண்ணுங்க, இந்த சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, இந்த சனி பகவான் மட்டும் 11 உச்ச பார்த்து இருந்தால் அவங்க நம்மகிட்ட நேற்று சால பாக்குறாங்க. அவங்க காரு மாடு பங்களா தோட்டம் தோட்டம் பழைப்பாங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணும்போது உள்ளூர்லயே சோத்தியம் பார்த்துக்கிறாங்க. அவங்க இதுக்கு எப்படி குறைஞ்சது 200 கிலோமீட்டர் இருக்குமா. அவங்க 200 கிலோமீட்டர் பக்கமா அங்க இருந்து பஸ் பிடிச்சி, எத்தனை பஸ்ங்கிறீங்க, 4-5 பஸ் பிடிச்சி மாறி வந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் சுத்திட்டு வர்றாங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் பாருங்க, அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். அப்ப 2-11ஆம் பாவம் தான் மெயின். சரி, இதுல எப்படி பார்த்தாலும் பொழைச்சுக்குவாங்க இவங்க எப்படிதான் பொழைச்சுக்காங்க, குடும்பம் குட்டியோட இவங்களும் ஒரு பேன்மையான ஆயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, பொழைச்சுக்குவாங்க. அது என்ன கிரகம்? இதனால சொன்னங்க. இத எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு 34 இல்ல 36 37 வயசுக்கணும். கண்ணு நான் சொன்ன கண்ணு வருத்தப்படாத கண்ணு, உனக்கு எப்படிப்பட்டாலும் உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, வீட்டுக்காரர் இருக்கிறாரு, காசு பணம் இல்லை, வறுமை இல்லை. ஆனால் நீ ஒரு குடும்பம், உன் பையன் படிக்க போறான், ஏதோ 10வது 12வது படிச்சாலும் அதை வச்சு எந்த 17 வருஷம் படிக்க மாட்டான். பொண்ணு இருக்குது, அதுவும் சுமாரா படிக்கலாம், படிக்க வை. நீயும் ஒரு குடும்பஸ்தானமா இருந்து பிள்ளைங்க குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி தருவ, உன் வசதி பண்ணி தருவ, நல்லா இருப்ப, நீ எப்படி பொழைச்சுக்குவ அப்படின்னு ஒரு கிரகத்தை வச்சு சொன்னேன். அது எந்த கிரகம் பாருங்க. எவ்வளவு ஒரு மோசமான கிரக நிலை இருந்தாலும், அது எப்படித்தான் போயிருந்தாலும், குரு கெட்டே போயிருந்தாலும், இந்த குரு சனி பகவானை பாக்குதா, இதை பாக்குதா போச்சுக்குவாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தேங்க, எனக்கு குருனா சொன்னாங்க, ஒரு கெட்ட கிரகம் இருந்தா ஏதாவது ஒரு நல்ல கிரகம் ஓடி பாக்குதான் பாரு, பார்த்துட்டு அந்த கஷ்டத்தை மேன்மைப்படுத்துறதுல பேசு. ஒரு கால் இந்த குரு இங்க இருந்திருந்தால் அந்த வீட்டுக்காரன் ஊருக்கு வந்திருக்க மாட்டான். அவன் எங்கேயாச்சும் போய் பாடி பறந்துச்சா போயிருப்பான். இதுங்கெல்லாம் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு வேலை சிக்கிற வேலை செய்யும். ஞாயிற்றுக்கிழமை 12ல இருந்து 1-2 வரைக்கும் நெஞ்சாந்த கோபிநாத் நீயா நானா ஒரு நிகழ்ச்சி நடத்தான். அதுல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு அம்மா சொல்லுது, 3 மாசம் கோயில்ல தான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுச்சு. அது பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நாம பார்க்கணும். 12ல 2 வரைக்கும் நெஞ்சாத கோபிநாத் விஜய் டிவில நிஜா நானால ஒரு இந்த வாரம் நடந்ததுல ஒரு அம்மா சொன்னிச்சு, நான் கோயில்ல 3 மாசம் ஒவ்வொரு கோயிலையும் காலையில மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுத்தான் சாப்பிட்டுச்சு. அந்த நெஞ்சாத கோபிநாத் கையை அப்படி வச்சு போவோம், கண்களை அப்படியே அதிர்ந்து போயிட்டு. அப்படி இந்த குரு மட்டுங்க இந்த 3 பேர்த்தையும் பார்க்காம இருந்தால் அந்த ஜாதகன் ஓடி இருப்பான். அவன் அப்பன், இந்த பையனோட அப்பன் ஓடிருப்பான், வந்திருக்க மாட்டான். ஏதோ தாரிகிரி விட்டு பிரதேசம் ஏதோ போயிருப்பான். அந்த கணவன், அந்த குழந்தைங்க, அவன் மனைவி எல்லாம் இங்க ஏதோ ஒரு சொந்த பணத்துல, ஏதோ ஜாதி சின்னத்துல ஏதோ ஒரு அரைத்தண்ணி காத்தண்ணி ஊத்தி ஏதோ ஒரு நிலையில்லாத வாழ்ந்துருப்பாங்க. அந்த குடும்பம் கலைஞ்சிருக்கும். ஆனா இந்த குரு பார்வை இன்னைக்கு ஒரு குடும்பம் ஆகிருச்சு. அவங்க வறுமை இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், ஆனா ஒரு குடும்பம் இருக்கிறாங்கல்ல. ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு வருஷம் முன்னாடி 2 குழந்தைங்க இருக்குது, குடும்பம் நடத்துறாங்க.
1000 கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனாலும் அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க துணிமணிக்கு அவங்களுக்கு தேவையானத இந்த குறுப்பார்வை கொடுக்குதுங்க. 3 குறுக்கு கொடுக்குதுங்க. கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கையில இருக்குது. ஆனா அந்த குறுக்கு இந்த 3 பேரையும் பார்த்துச்சு. இந்த 3 பேரை பார்த்து தான் சொன்னாங்க, அண்ணே நீ கோசிக்காத, உனக்கு ஒரு குடும்பம் குட்டி குழந்தை பேரம் பிள்ளை எடுப்ப நீ நல்லா இருப்ப. ஆனா சொத்து பத்து தான் இருக்காது. உன் வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும் உன் வாழ்க்கை நீ ஒரு ஃபேமிலி, நீ ஒரு குடும்பம் இருப்ப. அதுக்கு என்ன வேணும் அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன். கண்டு இந்த குரு இந்த கிரகத்தையும் பார்த்துச்சு, இந்த கிரகத்தையும் பார்த்துச்சு, இந்த கிரகத்தையும் பார்த்துச்சு. அப்ப இந்த 3 கிரகம் கெட்ட கிரகம் கூட ஒரு குரு பார்த்தா கோடி நன்மை செய்யும். அப்ப ஒரு தோஷம்ல நீ ஓடி போனா கூட வந்துட்டான்ல, அவன் வறுமையில இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது இல்ல. அவங்க இன்னொருத்தரோட இந்த குரு பார்க்காம இருந்தால் அவங்க சாப்பாட்டுக்கு இன்னொருத்த கையேந்திருப்பான். ஆனா குரு பார்த்தனால அரைக்கஞ்சோ காக்கஞ்சோ அவங்க பார்த்து அவங்க சம்பாதிச்சு சாப்பிடுறாங்க ஒரு கௌரவமா. இதுக்குதான் குரு பார்வை அவ்வளவு ஒரு சிறப்புன்னாங்க. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னாங்க. அடுத்தது எந்த ஒரு கிரகமும் எங்க இருந்து கெட்டு போயிருந்தாலும் எங்க மாணவர்கள் நான் சொல்லித்தாரு லக்கண சுபர்கள் அல்லது குரு பார்வை. இப்ப மிதுன லக்கணம் துலா லக்கணத்துக்கு குரு பார்வை அவ்வளவு செல்லுபடி ஆகாது. மிதுன லக்கணம் துலா லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா கொடி பாதியாதான். அப்ப அந்த லக்கணத்துக்கு சுபர்கள் வருவாங்க இல்லையா. மிதுன லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் ஒரு இந்த மாதிரி கஷ்டமான கிரகத்தை இருந்தா சுக்கிரம் பார்த்தா நன்மை செய்யும். துலா லக்கணத்துக்கு குரு பார்வை வேணாங்க, சனி பார்வை அவ்வளவு ஒரு நன்மை செய்யும். சனி குரு போல எங்க கெட்டே போயிருந்தாலும் சனி பார்வை அற்புதமான வேலை செய்யும். அப்ப இந்த கெட்ட கிரகத்துக்கு குரு பார்வை அல்லது லக்கண சுபர்கள் பார்த்திருக்கணும். அந்த பார்த்த இந்த மாதிரி கொடுமைன்னு சொன்னாலும் அந்த கொடுமையெல்லாம் நீங்கிருங்க. நீங்க எவ்வளவுதான் கொடுமையா இருந்தாலும் நீங்க போயிடும். அப்ப இந்த மாதிரி பார்வை முக்கியம். சஷ்ட பலம் 6 விதமான பலம் நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. அந்த புக்கு பேரு எனக்கு ஒரு பேரு அதனால ஞாபகம் வந்துட்டு சொல்றேன். அதுல சர்பலம் 6 விதமான பலன் சொல்றாங்க. இந்த பார்வை பலம் தான் அதிகமான எடுத்துக்குமா. பார்வை பலத்துக்கு அற்புதமானது. அந்த பார்வை பலம் தான் குரு பலம். நீங்க குருன்னு மட்டும் இருக்க கூடாது. எல்லா லக்கணத்துக்கும் குரு பார்வை சிறப்பாகாது. அந்தந்த லக்கணத்துக்கு இப்ப துலா லக்கணத்துக்கு குரு பார்வையோட சனி பார்வை மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். குரு பார்வையோட துலா லக்கணத்துக்கு சனி பார்வை அவ்வளவு சிறப்பா இருக்கும். மகர லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் சுக்கிரனுடைய பார்வை அவ்வளவு ஒரு சிறப்புங்க. இப்படியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரகம் பலனை இழந்துருச்சு, ஒரு பாவம் பலனை இழந்துருச்சு அப்படின்னா இந்த பார்வை அவனை காப்பாத்திடும். இந்த குரு மட்டும் இவங்களை 3 பேரையும் பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க கணவன் மனைவி பிள்ளை குட்டி எல்லாம் பிரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. இப்ப பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி வருவாங்க, குடும்பம் வருவாங்க, குழந்தை குட்டி 2-3 இருக்கும், பணம் பண்ணிட்டுருவாங்க, திடீர்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த குறுபார்வை இல்லாம இவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க, இல்ல விட்டு ஓடி இருப்பாங்க. 2ஆம் பாவம் குடும்பம் நடத்த ஓடி பாவம். இன்னொன்னு சொல்ற பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆணு ஒரு பொண்ணு குழந்தை 2 குழந்தை ஒரு குடும்பம் நடத்தணும்னா சோத்துக்கு மட்டும் 20,000 வேணுங்க. ஒரு எனக்கு தான் சொல்றேன் 20,000 ரூபாய். ஏன்னு கேட்டீங்கன்னா 315 ரூபாய்க்கு வித்த பொன்னி அரிசி கோபுரம் முன்னி அரிசி இன்னைக்கு 2,000 ரூபாய். 250 ரூபாய்க்கு வித்த ரட்டக்கிளி இட்லி அரிசி இன்னைக்கு 1,600 ரூபாய் நான் வாங்கியிருக்கிறேன். நாம ஒரு குடும்பம் நடத்தும் போது ஒரு 3,000-4,000 அடக்கணுங்க. இன்னைக்கு 20,000 ரூபாய் வேணும் சோத்துக்கு மட்டும். 20,000 வேணும். அது துணிமணிக்குது, செல்போன் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, டூவீலர் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு 25,000 வேணும். இந்த குடும்பம்னால 25,000 சம்பாதிச்சு ஓட முடியாது. இந்த குறுபாடுறதுனா அரைக்கஞ்சி காக்கஞ்சி பாதியா குறைச்சிக்கிறாங்க. ஒரு சின்ன கவுண்டருங்கிற ஒரு இடத்துல சுட்டி வாழை கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி அப்படின்னு ஒரு பாட்டுக்குது. நான் சொல்ல அங்க சத்தம் போடாதீங்க. விபி சிங் சார் அங்க சத்தம் போடாதீங்க. விபி சிங் பிரதமராக சொன்னார், எனக்கு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் வரக்கூடிய 10 பேர் சமையல்காரர், 10 பேர் தோட்டக்காரர், இதெல்லாம் யாரும் வேணும். எனக்கு 2
ஒருத்தர் தோட்டக்கார ஒரு டிரைவரு ஒரு சமையல்காரர். ஏன்னு கேட்டாங்க, தன்னுடைய வருமானத்தை தன்னுடைய ஆடம்பர செலவை குறைத்தால், ஒரு வீட்டுல ஆடம்பர செலவு குறைச்சா குடும்பம் நல்லாகும். தலைவர் ஆடம்பர செலவு குறைச்சா நாடு நல்லாகுனார். பிபிசி சொன்னார், அப்துல் கலாம் சொன்னார். அவங்கதான் 2 பேர்த்த வச்சுக்கிட்டாங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதி மாளிகை பதவி முடிஞ்சு போகும்போது ஒரே ஒரு சூட் கேஸ் மட்டும் எடுத்து வந்தாங்க. அடுத்தபடியாக ஒரு ஜனாதிபதி இருந்தாரு, 5 லாரியில எடுத்துட்டு போனாங்க. அது போல அந்த சின்ன கவுண்டர்ல சுட்டி ஆளை கொஞ்சம் சுருட்டி பண்ணோம்னா வருமானம் கம்மியாகுதுன்னா செலவு குறைச்சிக்கணும். நான் குறைச்சிக்குவேன். வருமானம் அதிகமா இருந்தா காலையில ஒரு டீ குடிப்பேன், ஒரு வடை சாப்பிடுவேன். வருமானம் இல்லையா அதை குறைச்சிட்டு எங்கூட ஏறிட்டா தூள் போட்டு பால் ஊத்தாம ஒரு டீ வச்சு வர டீ குறைச்சிக்கணும். சார், யாரெல்லாம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்றாங்க அது குடும்பம் உயரும். நம்ம பாளைய சொல்லுகிறார், வரவு 8 செலவு 10, மீதி 2 துண்டனா. இந்த வீட்டுல துண்டனா அவ்வளவா, ஆனா அவங்க குறைச்சிக்கிட்டாங்க, வாழை சுருட்டிக்கிட்டாங்க. அப்படிதான் வாழ்க்கை நடத்தணும். நம்ம ஆடம்பரம் வறுமையில இருந்தாலும் ஆடம்பரம் செலவு பண்ணக்கூடாது. நம்ம செல்வாக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஆடம்பரத்துல இருக்கணும். அதிகமான ஆடம்பரம் பண்ணினீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சினிமா நடிக்கிறீங்க அத்தனை பேருமே தனக்கு அதிகமான ஆடம்பரம் பண்ணி கடைசியில சோத்துக்கு வறுமையா தான் சாப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஜோதிடர்கள் நம்ம யூடியூப் சேனல் நம்மள பாக்குறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் சொல்றோம், ஆடம்பர செலவை குறைச்சி நாம பணத்தை சம்பாரிச்சு ஆடம்பர செலவை குறைச்சி ₹1 சம்பாரிச்சு மீதி பண்ணி நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் பொறுமையை கேட்டவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.